கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளை, விசேஷமாக இந்த மே மாதம் 28ஆம் தேதியின் இந்த வியாழக்கிழமையின் அதிகாலை வேளையிலே கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச இந்த நாளை கொடுத்ததற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு கொடான கொடி நன்றியும் துதியும் ஏறெடுக்கிறேன். விசேஷமாய் கடந்த நாளின் காலை தொடங்கி கடந்த இரவு நேரத்தினுடைய கொள்ளை நோய்க்கு நாம் ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்து, இந்த அதிகாலை வேளையில் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி இந்த புதிய நாளின் காலை வேளையில் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஏறெடுப்போம். விசேஷமாய் இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குதத்த வசனம், அது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் மகனே, என் மகளே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குதத்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம். ஆம், இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்கள் ஆறுதலாய் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம செவிசாய்க்கிறோம். ஆனாலும் தாயின் கருவினிலை தெரிந்து கொண்ட நம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை நம் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடு கூட அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி உலகத்தை வெறுத்து, உலக பிரகாரமான பாவ சாபங்களை வெறுத்து, பொல்லாத சத்ருவின் கிரியைகளை விலக்கி கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், கர்த்தர் கொடுக்கிற வேலை ஸ்தலங்கள், போக்கில வரத்திலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து இந்த நாளில் தொடக்க முதல் முடிவு மட்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.